ஒரு கிராமத்துல ஒரு பையன் வாழ்ந்தான். அவன் ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டு இருந்தான். தினமும் தன்னோட ஆடுகள் புல்மேய ஒரு மலை உச்சிக்கு அதுங்களை கூட்டிட்டு போவான். ஒரு நாள் அவனுக்கு வெறுப்பா இருந்தது. அப்ப அவன் ஒரு குறும்புத்தனம் பண்ண நினைச்சான். அவன் கீழே இருந்த மக்களை பார்த்து கத்த ஆரம்பிச்சான். கீழே வேலை பார்த்துட்டு இருந்த விவசாயிகள் பையன் கத்துற சத்தம் கேட்டு ஓடி வந்தாங்க. மலை உச்சிக்கு பையனை காப்பாத்த வேகமா ஓடினாங்க. எங்க தம்பி, எங்க அந்த ஓனாய் சொல்லு அப்படின்னு கேட்டாங்க. அவங்க சுத்தியும் முத்தியும் பார்த்தா அங்க எந்த ஓனாயும் இல்ல. இனிமே இந்த மாதிரி சில்மிஷம் பண்ணக்கூடாதுன்னு விவசாயிங்க அவனை கண்டிச்சுட்டு போனாங்க. ஆனா அந்த பையன் அதை கேட்கல. திரும்பவும் அதே மாதிரி குறும்புத்தனத்தை பண்ணான். ஆனா இந்த தடவை அந்த விவசாயிங்க கோவப்பட்டு என்ன சொன்னாங்கன்னா, நீ திரும்பவும் இந்த மாதிரி குறும்புத்தனம் பண்ணா உன்னை காப்பாத்த நாங்க வர மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அடுத்த நாள் அந்த பையன் விளையாட்டா சொன்னது நிஜமாயிடுச்சு. ஒரு ஓனாய் அங்க வந்துருச்சு. ஆமா, நிஜமாவே அந்த இடத்துக்கு ஒரு ஓனாய் வந்துருச்சு. பயந்து போன பையன் உடனே ஒரு மரத்து மேல ஏறி உதவி கேட்டு கத்துனான். அந்த அலறலை கேட்டும் கூட யாரும் உதவிக்கு வரல. அந்த ஓனாய் அவனோட எல்லா ஆட்டுக்குட்டிங்களையும் ஒன்னொன்னா கொண்டு சாப்பிட்டுருச்சு. எதுவுமே செய்ய முடியாம அது எல்லாத்தையும் அந்த பையன் பார்த்துக்கிட்டு இருந்தான். பொய் சொல்லக்கூடாது. ஒரு முறை பொய்யன்னு பேர் வாங்கிட்டா அதுக்கப்புறம் அவங்க பேச்சை யாரும் நம்ப மாட்டாங்க.